அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமா அழித்தொழிக்கணும்னா எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் இஸ்லாமியரை குறித்த வெறுப்பை என்ன செய்யணும், விதைக்கணும். அதுல ஒரு பகுதியாத்தான் இன்றைக்கு பெரியாருடைய உள்ளத்துல இஸ்லாமியர் குறித்த வெறுப்பு விதைக்கப்படுது. எப்படின்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய சகோதரர் சீமானும் சரி, அதுல இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களும் இளமை வயது பெண்கள் அதுல பேசுறாங்க இல்லையா, அவங்கள வச்சு பெரியார் பேசிய அந்த கருத்துக்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடியதை பார்க்கிறோம். கொஞ்ச நெஞ்சம் இல்லை, ஒரு மேடை நாகரிகமே இல்லை, அந்த அளவு கடுமையான வார்த்தைகளை கொண்டு விமர்சிக்கிறத நாம பார்க்கிறோம். இது எதை உருவாக்கும் அப்படின்னு சொன்னால், பெரியாரிஸ்டுகளுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான மோதலை உருவாக்கும். ஆனா பெரியார் பேசிட்டு போன கருத்துக்களை இன்னைக்கு தூக்கி பிடிக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள், நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் சற்று சிந்தித்து பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியில உள்ள சகோதரர் சீமான் என்ன சொல்றாரு, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தேவ பிள்ளைகள் இல்லை, அவர்கள் எல்லாம் சாத்தான்கள் அப்படிங்கிறாரு. அதுவும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கலன்னு சொன்னா அவங்க சாத்தான்களே தான் அப்படின்னு கட்டாயமா என்ன செய்யறாரு, உறுதியாக சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்ன தமிழர்களா? அதாவது இஸ்லாம் அரபு நாட்டில இருந்து வந்துச்சு, கிறிஸ்தவம் ஐரோப்பால இருந்து வந்துச்சு. என் சமயம் என்னது, அதாவது என் சமயம் சைவம், நான் என்னுடைய இது மாலியம், நான் சிவ சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், நீ என்ன செய், மறைச்சு காட்டும் போது என்ன பிரிஞ்சு வர்ற மாதிரி நீ அதுல இருந்து வந்துருங்கிறாரு. அப்போ வெளிப்படையாக இப்படி ஒரு கடுமையான கருத்தை என்ன செய்யறாரு, பதிவு பண்றாரு. அதற்கு நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களா மாற்று கருத்து ஒண்ணு என்ன செய்யறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிகழ்காலத்துல கண்கூடாக வெளிப்படையா பேசின வீடியோ வளம் வந்துகிட்டு இருக்கும் போது நீங்க இப்படி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொன்னால், பெரியாருடைய கருத்துக்களை நீங்க எந்த அளவுக்கு மாத்தி நீங்க பேச மாட்டீங்க. அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை ஒட்டுமொத்த மக்களுடைய உள்ளத்திலும் விதைக்கிறதுக்கான வேலை தான் நடக்குதே தவிர, இதை இயன்ற அளவுக்கு ஒருபோதும் இது போன்ற சூழலை என்ன செய்ய மாட்டோம், உருவாக்க விட மாட்டோம். தொடர்ந்து இதை குறித்து பேசுவோம். என்ன வந்தாலும் நாம என்ன செய்யணும், அதுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களுடைய பட்டியல்ல என்னையும் உங்களையும் இடம்பெற செய்யும்.